இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவ்ளோ பெரிய பில்டிங்ல ஒரு மினி பார் செட்டப் கூட இல்ல. அட்லீஸ்ட் ஒரு ஸ்மோக்கிங் ரூம் மாதிரி இருக்கா? பிளேடி இந்தியா, இவங்களா எப்படி லைஃப ரன் பண்றாங்கன்னே தெரியல. ஹலோ சார். யோ வாட்ச்மேன், ஒரு பேக்கெட் சிகரெட் வாங்கிட்டு வா. சரிங்க சார். ம். ஏய், who are you? நீ யாருன்னு கேட்ட. ஏதோ திறந்த வீட்டுக்குள்ள டாக் வர மாதிரி வர. மன்னிச்சிருங்க வாட்ச்மேன், உள்ள போலாமா? என்னது வாட்ச்மேனா? என்ன பார்த்தா வாட்ச்மேன் மாதிரியே தெரியுது. அப்ப நீங்க வாட்ச்மேன் இல்லையா? கேட்டு பக்கத்துல நின்னுட்டு இருந்ததுனால நான் உங்களை வாட்ச்மேன் நினைச்சிட்டேன். மன்னிச்சிருங்க. நீ யார் முதல்ல? எதுக்கு இங்க வந்திருக்க? பிரபு சார் தான் என்ன வர சொன்னாரு. இனிமே கேட்காம இப்படி உள்ள போக கூடாது, புரியுதா? பிரபு எங்க அண்ணன் தான், உள்ள இருக்காரு, போ. ஏய், ஸ்டாப் ஸ்டாப். வாட்ஸ் யுவர் நேம்? என்ன? உன் பேர் என்னன்னு கேட்டேன். செல்வி. என்ன வாட்ச்மேன் நீ சொன்னத உள்ள யார்கிட்டயும் சொல்லிடாத. போ போ. நான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். பிரபு சார் தான் வேலைக்கு வச்சாங்க. ஓ அப்படியா? சரி போ. மதியானம் என்ன சமைக்கணும் சத்யாக்கா? ஏய், நீ என்ன சத்யா அக்கான்னு பேரை சொல்ற? அப்போ இவள உனக்கு முன்னாடியே தெரியுமா? நீயும் இவ ஏரியா தானா? இல்ல. அப்புறம் எப்படி இவளோட பேர் உனக்கு தெரியும்? உன்னதான் கேக்குறேன். ஏன் முழிச்சு நின்னுட்டு இருக்க? கேக்குறேன்ல, இவள உனக்கு முன்னாடியே தெரியுமா? இல்லக்கா, டிவில ஒரு நாள் இவங்களை காட்டினாங்க, அப்ப பாத்திருக்கேன். ஏமா, மன்னிக்க முடியாத ஒரு பெரிய தப்ப அவ பண்ணிருக்கா. அத பத்தி விசாரிக்காம இத போய் பெருசா கேட்டுக்கிட்டு இருக்க. என்ன? ஏ பொண்ணு, இங்க வா. நான் இங்க ஒருத்தன் ஆஜானு பாகுவா உட்கார்ந்துருக்கேன். பக்கத்துல ஒருத்தங்க குஜானு பாகுவா உட்கார்ந்துருக்காங்க. எங்களுக்கு காப்பி கொடுக்கணும்னு உனக்கு தோணல? நீ வேலைக்கு வந்ததும் யார் யாரு என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்க மாட்ட? நான் யாரு என்னன்ற என் பெருமைய இந்த வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட இப்பவே கேளு, சொல்லுவாங்க. சொல்லுங்க அத்தை. எவ்வளோ முக்கியமானவருன்னு இந்த பொண்ணாண்ட நானே டீட்டெயிலா சொல்லிடுறேன். வேணாமா, உனக்கு புண்ணியமா போகும். நீ என்ன சொல்லுவ, எப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். உனக்கு எதுக்கு கஷ்டம்? இல்லண்ணே, நான் சொன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட் எல்லாம் போட்டு அப்படியே கொஞ்சம் பில்டப்பா. வேணவே வேணாம்மா.
உன்னையும் சௌமியாவையும் நான் மாடியில பார்த்தேன்னு சொல்லி நீ எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டியே, அதுக்கு ஒரு வாரமா என் பொண்டாட்டிட்ட கும்மாங்குத்து வாங்கிட்டேன். அதுவே போதுமா? அம்மா அப்ப நீ போ. எதுக்கு போ சொல்ற? நான் இந்த வீட்ல யாருன்னு இந்த பொண்ணு தெரிஞ்சுக்க வேண்டாமா? பொண்டாட்டி கையால கும்மாங்குத்து வாங்கினேன்னு நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் இந்த பொண்ணுக்கு இந்த வீட்ல நீங்க யாரு என்னன்னு தெரிஞ்சிருக்குமே. இதுக்கு மேல நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஐயோ, நாமளே நம்மள டேமேஜ் பண்ணிக்கிட்டோமா? மா நீ போய் வேலையை பாருமா போ. ம், ஏன் பொண்ணு நில்லு. உன் பேர் என்ன? முதல்ல அத சொல்லு. செல்வி. இங்க பாரு செல்வி, இந்த வீட்டுல உள்ளவங்க என்ன பத்தி எது வேணா சொல்லலாம், அதெல்லாம் நீ நம்பிராத. புரியுதா? ம், ஆ. இப்ப இருந்து இத நீ ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ற. ஆ? ம். செல்வி ஏ, எனக்கு ஒரு டம்ளர்ல விஷத்தை தந்து கொடு. என்ன விஷமா? அம். அண்ணா சொன்ன மாதிரி அதுல பாதிய அண்ணனுக்கு குத்துரு. கூடி கட்டும். பாதி எனக்கா? இல்ல உசுரோட இருந்தா மிச்சத்தை நாம குடிக்கலாம்ல. நான் உசுரோட இருந்தா தானம்மா நீ மிச்சத்தை குடிப்ப. என்ன ஒரு பிளான்! இதுக்குதான் எது பேசினாலும் யோசிச்சு அறிவோட பேசணும்னு சொல்றது. ம், புரியுதா? ம், ம், ம். தத்தி தடி மாடி. சை. தத்தி தடிமாடா, என் பொண்டாட்டியோட இப்படி திட்டது இல்லையே. சமாளிப்போம். ஏமா, இப்ப அவ வாய்க்குள்ள ஏதோ முணங்கிட்டு போனால, உனக்கு கேட்டுச்சு? பாடா. நீங்க கேட்டது தத்தி தடிமாடுன்னு சொன்னாங்களே, அத பத்தி இல்லல்ல சார். உனக்கும் கேட்டுருச்சா? நீ இப்ப என்ன செய்ய போற? சமைக்க போறேன். இப்ப நீ எனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரணும். ஒரு காப்பிக்கு தானே இவ்வளவு பேசணும் இந்த பொண்ணுக்கு, அது கூட புரியலையே. ம். எதுக்கு நீ இன்னும் நின்னுட்டு இருக்க? அப்போ விஷம் வேணாமா சார்? இன்னைக்கு தானே வந்த, அதுக்குள்ள நீயுமா? இந்த வீட்ல காஃபியே விஷ மாதிரி தான் இருக்கும். போய் கொண்டு வா போ. ம். இந்த வீட்ல வேலைக்காரிகள் மாறினாலும் விஷம் மாறுமா? ஆச்சி, காஃபி டேஸ்ட் மாறுமா? பார்க்கலாம்.